இந்த வீடியோவில் கைன்மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை எப்படி எடிட் பண்ணலாம், அந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பட்டனை எப்படி ஆட் பண்ணலாம், ஒரு வீடியோவில் மொபைல் ஃப்ரேம் எப்படி ஆட் பண்ணலாம், அதில் மியூசிக் ஆட் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் அந்த வீடியோவோட சவுண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான ஃபுல் டியூட்டோரியலையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் ஆப்பை நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கைன்மாஸ்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளோட ஒரு ஆப் இருக்கும். அதை வந்து நம்மளோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். இதில் இந்த நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக 2 ஸ்டெப் இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டோட நேம், இது வந்து நம்மளோட விஷக்கு ஏற்ற மாதிரி எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் அடுத்த ஆப்ஷன் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இதில் வந்து யூடியூப் வீடியோவை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 16:9 இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம். இதுவே யூடியூப் ஷார்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 9:16 இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணுறதுனால 16:9 இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் அப்படின்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம எந்த வீடியோவை எடிட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த மீடியா அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைல் கேலரியில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இதில் சைடில் இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்கிற இமேஜஸ் ப்ளஸ் வீடியோஸ் ரெண்டுமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது நம்மளோட மொபைலில் இருக்கிற இமேஜஸ் மட்டும் வியூ ஆகும். தேர்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்கிற வீடியோஸ் மட்டும் நமக்கு வியூ ஆகும். இப்போ நான் வந்து ஒரு வீடியோவை தான் சூஸ் பண்ண போகிறேன். அதனால என்னோட மொபைலில் இருக்கிற வீடியோலேருந்து நான் எந்த வீடியோவை எடிட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோவை ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு எடிட்டிங்காக 1 by 1 பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா வீடியோவில் ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம கரெக்டாக வீடியோ மேலே கிளிக் பண்ணிக்கலாம். வீடியோ மேலே கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எந்த இடத்துல நம்ம கட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல கர்சரை வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்கிறது ட்ரிம் லெஃப்ட். இந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கும்போது நம்ம கர்சருக்கு லெஃப்ட் சைடில் உள்ள பார்ட் மட்டும் அப்படியே நமக்கு டெலீட் ஆகிடும். சப்போஸ் இந்த டெலீட் ஆன பார்ட் வந்து திரும்பவும் நம்மளோட வீடியோவில் ஆட் ஆகணும் அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற இந்த அண்டு சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் அந்த வீடியோ டெலீட் ஆன பார்ட் வந்து வீடியோவில் ஆட் ஆகிடும். இப்போ திரும்பவும் நான் வந்து வீடியோவில் ஒரு பார்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ ஜஸ்ட் மூவ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல செட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற இந்த ட்ரிம் ரைட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்தேன் அப்படின்னா கர்சருக்கு ரைட் சைடில் இருக்கிற பார்ட் மட்டும் நமக்கு வந்து டெலீட் ஆகிடும். இப்போ அடுத்து நான் தேர்ட் ஆப்ஷனாக இருக்கிற இந்த ஸ்ப்ளிட்டை பற்றி சொல்கிறேன். ஸ்ப்ளிட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. 2ஆவோ இல்லை நிறைய பார்ட்ஸாவோ தனித்தனி பார்ட்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி. அடுத்து 4th ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒரு வீடியோவில் ஒரு இடத்துல ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு எந்த இடத்துல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோமோ அந்த ஃப்ரேமை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நமக்கு ஒரு கிளிப்பாக அந்த இடத்துல ஆட் ஆகும். வீடியோ எடிட்டிங்கில் அடுத்ததாக பார்க்க போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்மளோட வீடியோவில் ஒரு ஃபோட்டோவையோ அல்லது ஒரு வீடியோவையோ நம்ம ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நாம் இந்த வீடியோ மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மீடியா லேயர் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு வியூ ஆகும். இதில் இந்த லேயர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இந்த லேயர் ஆப்ஷனில் இருக்கிற மீடியா அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அப்படி கிளிக் பண்ணும்போது நம்ம மொபைல் கேலரியில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இமேஜ் ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா வீடியோ ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு இமேஜை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜை வந்து நம்ம சைஸை வந்து இன்க்ரீஸ் அல்லது டெக்ரீஸ் வந்து இந்த ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜை வந்து நம்ம எங்கே வேணாலும் நம்மளோட வீடியோவில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மேலே இருக்கிற அந்த ரொட்டேஷன் மார்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இமேஜை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இமேஜை நீங்கள் கிராப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சைடில் வந்து இந்த க்ராப்பிங் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வியூ ஆகும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜை வந்து நம்ம கிராப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த இமேஜில் வந்து அனிமேஷன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இமேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே சைடில் வந்து இந்த மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இன் அனிமேஷன் அப்படின்றது நம்மளோட இமேஜ் வந்து அந்த வீடியோவில் என்டர் ஆகும்போது எந்த மாதிரியான அனிமேஷன் இருக்கணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய அனிமேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே
பக்கத்தில் இந்த டைமிங்கும் கொடுத்துருப்பாங்க. அனிமேஷன் டைமை வந்து நம்மளோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அல்லது டெக்ரீஸ் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவுட் அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகும்போது என்ன மாதிரியான அனிமேஷன் வேணும் அப்படின்றதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் அனிமேஷன் அப்படின்றது என்னன்னா இந்த மாதிரி இமேஜ் ஃபுல்லாக வந்து நமக்கு இந்த மாதிரி அனிமேஷன் வந்து நமக்கு இருக்கும். இது வந்து ஓவரால் அனிமேஷன். இதில் வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் கைன்மாஸ்டரில் நிறைய டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்மளோட விஷக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதை வேணாலும் இதில் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எத்தனை இமேஜஸ் வேணாலும் நம்மளோட வீடியோவில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதே மெத்தட் யூஸ் பண்ணி வேற ஒரு வீடியோ கூட நம்மளோட வீடியோ மேலே ஒரு லேயர் மாதிரி இன்னொரு வீடியோவை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த இமேஜ் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்கிற இந்த டெலீட் அப்படின்ற இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிளை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். வீடியோ எடிட்டிங்கில் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை நம்மளோட வீடியோஸில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நாம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனோட இருக்கிற க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை நம்மளோட மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம மொபைலில் கூகுளில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சப்ஸ்கிரைப் பட்டன் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனோட இருக்கிற அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ் வந்து நிறைய நமக்கு இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். அதில் நமக்கு எந்த வீடியோ நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த வீடியோ வந்து நம்மளோட மொபைலில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே வந்து கைன்மாஸ்டர் ஆப்பில் நம்மளோட வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் எந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் செட் பண்ண போகிறோமோ அங்கே வந்து கர்சரை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற இந்த லேயர் அப்படின்ற ஆப்ஷனில் மீடியா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். இதை நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம மொபைல் கேலரியில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே இந்த இடத்துல வியூ ஆகும். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பட்டனோட இருக்கிற க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வீடியோ வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வீடியோவை ஒரே ஒரு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா சைடில் வந்து நிறைய ஆப்ஷன் வந்து நமக்கு வியூ ஆகும். அதில் இப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா குரோமா கீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த குரோமா கீ ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நம்ம இந்த கீயை வந்து எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து போயிடும். இப்போ வந்து நமக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும்தான் நம்மளோட வீடியோவில் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ வீடியோ வந்து ஜஸ்ட் நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த மாதிரி நம்மளோட வீடியோவில் வந்து ஆட் ஆகிருக்கும். ஜஸ்ட் அந்த பட்டன் மேலே ஒரே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த பட்டனை எங்கே வேணாலும் நம்ம விஷக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஜூம் பண்ணோம் அப்படின்னா பட்டனை வந்து நம்ம சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஜூம் அவுட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த சைஸை வந்து நம்ம டெக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்மளோட வீடியோவில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு இந்த லேயர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு அதில் இந்த அதாவது டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இப்போ கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம எந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற அந்த ஓகே அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கணும். நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட் வந்து நம்மளோட வீடியோவில் இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணதும் டெக்ஸ்ட்டுக்கான ஆப்ஷன் எல்லாமே சைடில் வியூ ஆகும். இதில் வந்து அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதே மாதிரி எடிட் ஆப்ஷன் இருக்கும், இந்த மாதிரி ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான ஃபாண்ட் வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட்டோட கலரை வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷனும் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த கலர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கான கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த கலர் வேணுமோ அதை கொடுத்துட்டு டிக் கொடுத்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து அந்த கலருக்கு மாறிடும். அதேமாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா நிறைய டெக்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து டெக்ஸ்ட்டுக்கு எப்படி பேக்ரவுண்ட் செட் பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து அந்த பேக்ரவுண்டை வந்து எனேபிள் கொடுத்துருங்க. கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலரை சூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு வரும். இதுலேருந்து எந்த கலரை வேணாலும் நம்ம பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணி எவ்வளோ வேணாலும் பெருசு பண்ணிக்கலாம், அல்லது வந்து சைஸை வந்து ஸ்மால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த கீழே இருக்கு இல்லையா ஃபுல் வித் பேக்ரவுண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட்டோட அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட சைஸ் வந்து நமக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டிவிலலாம் நியூஸ் பார்க்கும்போது கீழே ஸ்க்ரோல் ஆகும் இல்லையா டெக்ஸ்ட் பாக்ஸ்,
பாக்ஸ் அந்த மாதிரி எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இதுக்கு நாம் டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீனோட கார்னர் கிட்ட மூவ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி கர்சரை வந்து இந்த டெக்ஸ்ட்டோட லாஸ்ட்ல வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு ஸ்க்ரீனோட அந்த எண்டு வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே வந்து மூவ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோ வந்து இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் வந்து இந்த மாதிரி நமக்கு மூவ் ஆகும். ஸோ இதை வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஷனும் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து நம்மளோட வீடியோவில் எப்படி வந்து ஒரு மொபைல் ஃப்ரேமை வந்து நம்ம செட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மளோட வீடியோ ப்ளே ஆகும்போது பக்கத்தில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வீடியோ வந்து நம்ம வியூ பண்ணி காட்டுவோம் இல்லையா. சப்போஸ் அந்த மாதிரி ஃபைலுக்கு வந்து எப்படி வந்து மொபைல் ஃப்ரேமை வந்து நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மளோட வீடியோவுக்கு நம்ம ஒரு மொபைல் ஃப்ரேமை செட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த மொபைல் ஃப்ரேமை கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிடணும். அது எப்படி அப்படின்னா கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் மொபைல் ஃப்ரேம் PNG அப்படின்றத டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி மொபைல் ஃப்ரேம் இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுலேருந்து உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ அந்த ஃப்ரேமை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நாம் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வீடியோவை சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு லேயர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதில் மீடியா அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு நம்மளோட ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வீடியோவை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து நம்மளோட ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நாம திரும்பவும் இந்த லேயர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதில் மீடியா அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மொபைல் ஃப்ரேம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மொபைல் ஃப்ரேமை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவில் நம்மளோட மொபைல் ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வீடியோ மேலே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடியோவுக்கு நம்ம ஈஸியாக மொபைல் ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னோட மொபைல் ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெக்கார்டர் அப்படின்ற அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான ஆப் வேணுமோ அதை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மொபைல் ஃப்ரேமை இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் எப்படி இன்னொரு வீடியோவை இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த இடத்துல வீடியோவை ஆட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து கர்சரை செட் பண்ணிக்கலாம். கர்சரை செட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற அந்த மீடியா அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதில் கிளிக் பண்ணது நம்ம மொபைல் கேலரியில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதுலேருந்து நம்ம எந்த வீடியோவை இந்த இடத்துல இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வீடியோவை நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி 2 வீடியோவை 1 by 1 அதாவது அடுத்தடுத்த வீடியோ கிளிப்பை நம்ம ஆட் பண்ணும்போது இந்த மீடியா அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேருந்து கேலரியை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள ஏதோ சம் வீடியோ கிளிப் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி இந்த லேயர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற இந்த மீடியா அப்படின்ற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம கேலரியில் இருக்கிற ஏதோ சம் வீடியோவை நம்ம சூஸ் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து ஒரு வீடியோவுக்கு மேலே இந்த மாதிரி இன்னொரு வீடியோவா அதாவது லேயர் மாதிரி நமக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த 2 மீடியாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு வீடியோவை இண்டிவிஜுவலாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக மீடியா அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி லேயராக நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா லேயர் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு அதில் இருக்கிற அந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இந்த லேயரில் நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த வீடியோ நமக்கு வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த டெலீட் ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த 2 வீடியோக்கு நடுவில் எப்படி நம்ம டிரான்சிஷன் எஃபெக்டை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி டிரான்சிஷன் எஃபெக்டை ஆட் பண்ணுறதுக்கு அந்த 2 வீடியோக்கு நடுவில் அந்த ஒயிட் கலர் ஒரு லைன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த லைன் மேலே வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கைன்மாஸ்டரில் இருக்கிற டிரான்சிஷன் எஃபெக்ட் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் தேவையோ அந்த எஃபெக்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 3D டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே நமக்கு நிறைய ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு எந்த மாதிரியான ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும்.
இது மாதிரியான டிரான்சிஷன் எஃபெக்ட் நம்ம இன்னும் நிறைய டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா மேலே இருக்கிற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக வந்து நிறைய டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த லேயர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த எஃபெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிளர் எஃபெக்ட் தான். இப்போ நம்மளோட வீடியோவில் ஏதோ சம் பார்ட்டை மட்டும் நம்ம ஹைட் பண்ணுறோம், அதாவது வியூவர்ஸ்க்கு வந்து தெரியாமல் நம்ம ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பிளர் எஃபெக்டையோ இல்லை இந்த மொசைக் எஃபெக்டையோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் மேலே ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீடியோவில் வந்து இந்த ஆப்ஷன் செட் ஆகிடும். இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் நம்மளோட வீடியோவில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸோ அல்லது ரெடியூஸோ நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம வீடியோவில் வாய்ஸ் ஓவர் பண்ணுறது, நம்மளோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட இந்த வீடியோ மேலே நம்மளோட வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு அதில் இருக்கிற இந்த ஸ்டார்ட் அப்படின்ற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எது வரைக்கும் ரெக்கார்டிங் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் இந்த ஸ்டாப் பட்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த நம்ம ரெக்கார்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஆடியோவோட வேல்யூமை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மிக்சர் அப்படின்ற ஆப்ஷன் மேலே இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இந்த மிக்சர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ஆடியோவோட வேல்யூமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அல்லது டெக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆடியோவில் பிச் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது சம் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆடியோவில் இருக்கிற எடிட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்படியே நம்ம பேக் வந்துடலாம். இப்போ இந்த ஆடியோக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். இதில் ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கிட்டு நம்ம வீடியோவை எப்படி ட்ரிம் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஆடியோவில் ஏதாவது ட்ரிம் பண்ணணும் கட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம எந்த இடத்துல மியூசிக் ஆட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இந்த ரெட் கலர் கர்சர் லைனை வந்து செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த மியூசிக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதில் வந்து சாங்ஸ் அப்படின்ற இந்த செட்டிங்கை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நம்ம மொபைலில் இருக்கிற மியூசிக் எல்லாமே இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். நம்ம எந்த மியூசிக் வந்து நம்மளோட வீடியோவில் பேக்ரவுண்ட் மியூசிக்காக செட் பண்ண போகிறோமோ அந்த மியூசிக் மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மியூசிக் வந்து நம்மளோட வீடியோவில் செட் ஆகிடும். இதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இந்த மியூசிக் வந்து நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா மியூசிக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம கட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட மியூசிக்கே நம்மளோட வீடியோவில் செட் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக நம்மளோட வீடியோவில் எல்லா எடிட்டிங்கையும் முடிச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னா இதில் வந்து நம்ம பண்ண முடியாது. கைன்மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் மார்க்கோட தான் நமக்கு ஃப்ரீ வெர்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி கைன்மாஸ்டர் ஆப்பை நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து வித்தவுட் வாட்டர் மார்க்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வாட்டர் மார்க் இல்லாமல் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான சின்ன சின்ன டிப்ஸை வந்து நான் இன்னொரு வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். நம்மளோட யூடியூப் வீடியோஸில் இந்த கைன்மாஸ்டருக்கான வாட்டர் மார்க் இருந்தாலுமே நம்மளோட யூடியூப் வீடியோஸில் எந்த அஃபெக்ட்டுமே ஆகாது. அதுக்கு வந்து மானிட்டைசேஷன் கண்டிப்பாக எனேபிளாக தான் இருக்குது. அதனால நம்ம எந்த ஒரையுமே இல்லாமல் வாட்டர் மார்க்கோடவே வேணும் அப்படின்னா கூட இந்த ஆப்பை நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக எல்லா எடிட்டிங்கும் முடிச்சதுக்கு அப்புறமா வீடியோவை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து வீடியோட ரிசல்யூஷனை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரேம் ரேட்டு செட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த சேவஸ் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் வந்து உங்களோட மொபைலில் வந்து ஈஸியாக சேவ் ஆகிடும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து இந்த சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. நன்றி.